ஷலோம் அலைக்கேம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற எபிரேய வார்த்தை என்னவென்று சொன்னால் ஜக்கார். வார்த்தை ஜக்கார். ஜக்கார் என்ற வார்த்தைக்கு பைபிளில் நமக்கு நினைவு கூர்ந்தார் அல்லது நினைவு கூறு என்ற அர்த்தத்தோடு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த வேத வசனம் என்னவென்று சொன்னால் பிரசங்கி 12வது அதிகாரத்தில் 1வது வசனம், நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். லாஸ்ட் டைம் ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ தம்பியை நான் பார்க்க நேர்ந்தது. அப்போ அவன்கிட்ட கேட்டேன், என்னப்பா தம்பி ஜோம் பண்ணுறியா, பைபிள் ஆசிரியர் ஆண்டவர் தேடுறேன்னு கேட்டேன். அதெல்லாம் காலையில் எழுந்தோடனே ஆண்டவர் நினச்சிக்கிறேனே. அவன் இன்னும் நல்லா க்யூட்டாக சொன்னான், ஆண்டர் நான் காலையில் எழுந்தோடனே சாமியை நினச்சிக்கிறேனே, அவ்வளோதானே. சாமியை நினச்சிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல நான் வாட்டுக்கு வேலையை பார்க்க போயிடுவேன். ரொம்ப நேரம் உட்காந்து ஜோம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நமக்கு செட் ஆகாதுனே. காலையில் எழுந்திரிப்பேன், லைட்டாக நினச்சிக்கிடுவேன், போயிடுவேன். அப்போ யோசித்தேன், ஓகே நினைக்கிறது அப்படின்னா இன்றைக்கி மக்கள் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, காலையிலே ஓகே எனக்கு சாமியை பார்த்தோன்னே சாமி ஓகே சாமி அப்படின்ற மாதிரி ஒரு நினச்சிட்டு போகின்ற ஒரு அனுபவத்தில் தான் இன்றைக்கி மக்கள் சிருஷ்டிகரை நினை, உன் தேவனை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்றப்ப அவர் நினச்சிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நினைவு அப்படின்ற இந்த வார்த்தை எபிரேயத்திலிருந்து பார்க்கும் பொழுது இது வெறுமன ஒரு நம்முடைய சிந்தனையில் யோசனையில் நினைக்கிற ஒரு காரியம் இல்லை. இப்போ ஒரு காரியத்தை சில நேரங்கள் ஆமாம் நான் யோசித்தேன், ஆமாம் நான் அதை நினச்சிருக்கிறேன், ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அன்றைக்கி இப்படி நடந்துச்சு. சில நேரங்கள் வெறுமன ஒரு யோசனை நினைவு மாத்திரமல்ல இந்த வார்த்தை ஜக்கார். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வேதத்தில் இந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குதோ அந்த இடத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நினைவு கூறுதல் வெறும் நினைவில் மாத்திரமல்ல, நினைவு கூர்ந்து அந்த நினைவின் விளைவாக சில செயல்பாடுகள் நடந்திருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் எப்பொழுதெல்லாம் மனிதர்களை நினைத்தாரோ அப்பொழுதெல்லாம் அங்கே ஒரு செயல்பாடு இருக்கிறது. ஆதியாகமம் 8வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவன் நோவாவையும் அவனுடன் பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீசப்படினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அப்ப நினைத்தருளினார், அங்க நினைக்கிறார்னா சும்மா மட்டும் நினைக்கல, ஆமா இந்த வேலையில இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் நினைவு மாத்திரமல்ல, இந்த நினைவு ஒரு செயல்பாடில் அங்கே தெரிகின்றது. ஆண்டவர் அவர்களை நினைக்கிறார், நினைத்தவுடன் அந்த இடத்துல ஒரு காற்றை வீச பண்ணுகிறார், அந்த ஜலம் அமர்ந்தது. அதே மாதிரிதான் நீங்கள் யாத்ராமத்திலே பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் அங்கே எகிப்தில் தேசத்திலே அடிமைகளாக இருக்கிற ஜனங்கள் அவர்களுடைய கூக்குரல் தேவனுடைய சந்ததியில் போய் எட்டுகிறது. அப்பொழுது நீங்க யாத்திராம் 2:24 பார்க்குறீங்க, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்தான்னு சொன்ன உடனே அடுத்தடுத்து மடமடன்னு ஆண்டவர் வேலை பார்க்குறாரு. என்ன செய்கிறாரு? மோசையை அழைக்கிறார். மோசையை அழைத்து சொல்றாரு, நான் அந்த மக்கள் படுகிற உபத்திரவங்களை நான் அறிந்திருக்கிறேன், நான் அவர்களுக்காக செயல்படும்படியாக அவர்களை விடுதலை செய்யும்படியாக நான் இறங்கினேன். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆக்ஷன் வேர்ப்ஸாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஒரு அர்த்தம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த நினைவு கூறுதல் என்பது வெறுமன நம்முடைய மனதில் யோசித்துட்டு அப்படி விட்டுட்டு போகிற ஒரு விஷயம் அல்ல. அந்த யோசனை என்னை செயல்பட வைக்கின்றது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உன் வாலிப பிரயாத்திலே உன் சிருஷ்டிகரை நினைன்னு சொல்லும் பொழுது, ஏதோ ஆண்டவர் எனக்கு காலையிலே இருந்துச்சேன், கொஞ்சம் நினச்சிக்கிட்டேன் எனக்கு ஆண்டவரை, அதுக்கப்புறம் நான் வாட்டுக்கு என்னுடைய விருப்பத்தில் போகிறது அல்ல. ஏனென்றால் தேவன் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் பண்ணுவதில்லை. காலையில் இருந்துச்சோடனே ஆமாம் ஐசக்னு ஒருத்தவனை படைச்சேன் ஓகே அப்படின்ட்டு நினச்சிட்டு மட்டும் போகலை. இந்த நாள் என்னை நினைக்கிறார் என்று சொன்னால் என்னை யோசித்துக் கொண்டிருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிறார், என்னுடன் கூட இருக்கிறார், என்னுடன் கூட நடக்கிறார், என்னுடைய குரலை கேட்க விரும்புகிறார். அதான் சங்கீதக்காரர் அழகா சொல்றாரு பாருங்களேன், மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவ்வளோ பெரிய கடவுள், சாவரன் காட், எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் சாதாரண மனுஷனாகிய உங்களையும் என்னையும் அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார். எபிரேயத்தில் அப்படிதான் இருக்கு, நினைத்து கொண்டே இருக்கிறார். இட் இஸ் ஹிஸ் ஹேபிச்சுவல் ஆக்ஷன். அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மளை நினைத்து கொண்டே இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார், நமக்கு தேவையானதை கொடுத்து கொண்டே இருக்கிறார், நம்முடன் கூட உறவு கொண்டாட விரும்பிக் கொண்டே இருக்கிறார். அப்போ வாலிப வயதிலே உன் சிருஷ்டிகரை நினை என்றால் என்ன அர்த்தம்? சிருஷ்டிகரை நம்மை படைத்த ஆண்டவராகிய தேவனை நாம் நினைவில் வைப்பது மாத்திரமல்ல, நான் அவருடன் கூட நடக்க விரும்ப வேண்டும், அவருடைய வார்த்தையை கேட்க விரும்ப வேண்டும், அவருக்காக செயல்பட விரும்ப வேண்டும். எனவே இந்த நினைவு உங்களை செயலிலே கொண்டு வர வேண்டும். அந்த செயல்தான் நான் உண்மையாகவே நினைத்திருக்கிறேன் என்பதற்கு ஒரு அர்த்தமாக இருக்கிறது. எனவே இந்த லெந்து காலங்களிலே இந்த நாளிலே உங்களுக்காக எனக்காக பரலோகத்தை விட்டு உலகத்துக்கு இறங்கி வந்த அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நினைப்போம் என்று சொல்லும் பொழுது, அவரை நினைத்து அவர் சொன்ன ஒவ்வொரு கட்டளையின்படி கீழ்ப்படிவோம், அவரோடு கூட இருக்கிற உறவை வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.